எல்லாம் அவன் செயல். ஆன்மீக நண்பர்களுக்கு பெருங்குளத்தூர் சுவாமிநாதனின் அன்பு வணக்கங்கள். இது சுவாமியின் கதை நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தை அமாவாசைக்கும் அபிராம பட்டருக்கும் உண்டான ஒரு தொடர்பு. இது என்னன்னா, அபிராம பட்டருங்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர். சதா சர்வகாலமும் அவர் அம்பாலே நினைச்சுட்டு இருப்பாராம். அவரும் பார்த்தீங்கன்னா கோயிலே தான் இருப்பார். அப்போ அந்த கோயிலுக்கு வருவா இல்லையா பெண்மணிகள், அவளை பார்க்கும்பொழுது அவருக்கு அம்பாள் ஸ்வரூபமாக தான் தோணுமா. அவர் அவளை அம்பாலாக பார்க்கும்பொழுது அவளுக்கு ஒரு வித உணர்வு, என்னடா இவர் நம்மளே ஊத்து பார்க்குறாரு அப்படின்ட்டு. அப்போ அவள் என்ன சொல்வா, என்ன ஆயிடுச்சு இந்த அபிராம பட்டர் சில சமயம் பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்கார் அப்படின்ட்டு அவள் மட்டும் பேசாமல் அவள் கூட இருக்க வாழ்க்கையும் அந்த சர்க்கிள்லையும் பேசிட்டு இருக்கா. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுது, அந்த தஞ்சாவூரில் அந்த காலத்தில் ஆண்ட சரபோஜி அப்படிங்கிற ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு, காவிரி கரையில் குளிச்சுட்டு சரி கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வராரு. கோயிலை பார்க்க வரும்பொழுது அவர் கூட தெரியும் இல்லையா, ராஜா மட்டும்தான், ராஜாவோட சேர்ந்த மந்திரி தளபதி அவரோட சிஷ்யாக்கள் அவெல்லாம் வந்துட்டுருக்கா. அப்போ வரும்பொழுது என்ன ஆகுது, ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ யார் அபிராம பட்டர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அம்மனை நினச்சிட்டு கண்ணை திறந்துட்டு தியானம் பண்ணுறார். ஏன்னா அவர் சதாசரவன் நினைக்கிறதுனால கண்ணை திறந்து தியானம் பண்ணும்பொழுது அவரே நினச்சிட்டு இருக்கார், கண்ணிலையும் தரையாக தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்போ அரசன் கிராஸ் ஆகிறாரு. கிராஸ் ஆகும்போது இவர் அரசனை பார்க்கவே இல்லை. ஏன்னா இவருடைய இந்த தியானம் பாங்கல்ல, அப்பேற்பட்ட தியானத்தில் இருக்காரு. அம்மா நினைச்சுக்கும் போது அரசனை பார்க்கல. அரசன் கிராஸ் பண்ணி போறாரு. அரசன் இவரை பார்க்கறாரு. ஆனா இவர் அம்பாளை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுது, கூட இருக்கவெல்லாம் சும்மா இருப்பாளா, அரசே பார்த்தீங்களா நீங்க வரீங்க, ஆனா உங்களை அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு திமிரா உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்ட்டு நல்லா தூபம் போட ஆரம்பிச்சிட்டா. அரசர் என்ன பண்ணுவார், அரசர் இல்லையா, அதனால இருந்தாலுமே சரி கோவப்படலை, பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ராஜா வெளில வரார். சரி இவெல்லாம் இவன் பித்து பிடிச்சவன் சொல்றா, நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்ட்டு அபிராம பட்டர் பக்கத்தில் அபிராம பட்டா இன்னைக்கு என்ன பார்த்திதி அப்படிங்கிறார். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு தை அமாவாசை, சரியா, அது அவர் ராஜாவுக்கும் தெரியும். ஆனா ஏதோ ஒரு ஞாபகத்தில் அபிராம பட்டர் என்ன சொல்றார், இன்னைக்கு என்ன பண்ணா பௌர்ணமி அப்படின்றார். ராஜாவும் என்ன இவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு திருப்பி கேட்கிறார். இன்னைக்கு என்னப்பா திதி அப்படின்றார். இன்னைக்கு பௌர்ணமி ராஜா, இது கூட தெரியலையா, உங்க கூட இத்தனை பேர் அமைச்சர்லாம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ராஜாக்கு அது வரைக்கும் சாஃப்டா இருந்தவர் கோவம் வந்துருது. அபிராம பட்டா நீ என்னையும் எப்படி பேசுறியா, நீ சாயந்தரம் அரசவைக்கு வந்துரு அப்படின்றார். இவர் ஒன்றும் புரியாத மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்புறம் ராஜா போயிட்டார். அப்போ ராஜா போனதுக்கப்புறம் இவர் திருப்பி நார்மல் அன்னைக்கு என்ன சொல்கிறார், என்னப்பா நீ பாட்டுக்கு இன்னைக்கு அவர் என்ன திதின்னு கேட்டால் நீ பௌர்ணமிட்டா இன்னைக்கு தை அமாவாசை தானே அப்படின்னார். இவருக்கு உண்மை புரியல, நானும் அப்படி பேசினேன், இன்னைக்கு அமாவாசை தானே, நான் ஏன் பௌர்ணமி சொல்ல போகிறேன் அப்படின்றார். ஆக்சுவலாக அபிராம பட்டருக்கு உள்ள இதை சொல்ல வச்சது அம்பாள், சரியா. அவர் என்ன போயிட்டு நேராக போயிட்டு அம்பாள் முன்னாடி, ஏம்மா நீ என்னம்மா விளையாடுற, நான் இன்னைக்கு நன்னாவே தெரியும் அமாவாசைன்ட்டு, என் வழியில நீ எதுக்கு பௌர்ணமின்னு சொல்ல வச்ச, ராஜா பார் கோச்சின்னு போயிட்டாராம் அப்படின்றார். சரியா, இது நடந்து முடிஞ்சிருது. இது முடிஞ்ச உடனே அங்கேருந்து ராஜாவோட ஆள்கள்லாம் அபிராம பட்டரே உங்களை கூப்பிடுறாரு, வாங்கோ நீங்க அரசவைக்கு வந்திருக்க அப்படின்றாரு. இவர் அரசவைக்கு போறார். ராஜா சம கோபத்தில் என்ன சொல்றாரு, அபிராம பட்டரே நான் கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், இன்னைக்கு என்ன சொல்லு அப்படின்றாரு. இவர் மனசு நினைச்சிட்டார், சரி அம்பாள் ஏதோ நம்மள வச்சு விளையாட போறா, நம்ம அம்பாள் என்ன சொன்னாலும் அதே சொல்லிடலான்ட்டு, மன்னா இன்னைக்கு பௌர்ணமி தான் அப்படின்றார். நான் உன்னை சிறை சேதம் பண்ணிடுவான் அபிராம பட்டா, உண்மையை சொல்லு அப்படின்றார். இல்லை இன்னைக்கு பௌர்ணமி தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றார். இவர் என்ன பண்றாரு, நல்லா ஒரு குழியை தோண்டி நெருப்பை பற்ற வச்சு அதுக்கு மேல ஒரு கயரை கட்டி அந்த கயரில் அபிராம பட்டரை தொங்க விட்டுறார். தொங்க நிக்க வச்சுட்டு அவர் சொல்றார், அபிராம பட்டா கடைசி சான்ஸ் நான் உனக்கு தரேன், நீ உண்மையை சொல்லு, இன்னைக்கு பௌர்ணமியா அமாவாசையா, உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு அமாவாசை, கும்மிருட்டா இருக்கு அப்படின்றார். இவர்ல நீ எத்தனை தடவை கேட்டாலும் மண்ணா நான் கவலையப்பட மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பௌர்ணமி தான் நடமுடிக்கிறார். அப்ப என்ன ஆகுது, அது ஆரம்பிக்கும் பொழுது அபிராம பட்டர் அப்பதான் ஒரு பாடலை ஆரம்பிக்கிறார். அந்த பாடலை ஒவ்வொன்றா அம்மனை நினைச்சு பாட 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 78 பாட்டு போயிடுது. 79வது பாட்டு வருது. அப்போ இவர் தகிக்கிற தணல் இல்லையா, அந்த தணல்ல அம்மனை அவ்வளோ துதித்து பாடிட்டு இருக்கார். அதுதான் அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதிங்கன்னா ஆதியும் அந்தமும், ஒரு பாட்டை ஆரம்பிச்சு அந்த பாட்டு முடிவுல அடுத்த பாட்டை ஆரம்பிக்கிறது, சரியா. இது மாதிரி ஒவ்வொரு பாட்டா பாடிட்டு இருக்காரு. ராஜாவும் பார்த்துட்டு இருக்காரு, மாறவே இல்லை, அதே கும்மிருட்டா தான் இருக்கு. என்னப்பா நீ சொன்னியே ஒன்று மாறலேன்னு ராஜா கோவத்தில் கேட்கிறார். இவரில் அம்மனை நினைச்சு பாடினவர் தான் பாடிட்டே இருக்கார். அந்த 79வது பாட்டும் போது என்ன ஆகுறதுன்னா, அம்மன் என்ன பண்றா, தன்னுடைய காதலி இருக்குல்ல அதை எடுத்து அப்படி சுத்தி விடுறா. அது என்ன ஆகுது, சுழண்டு 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 போய் ஒரு நிலா மாதிரி ஒரு வெளிச்சம். அது எப்படின்னா, ஒரு நிலா இல்லை 1 கோடி நிலா வந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பளிச்சு அடிக்கிறது எல்லா இடமும்.
அபிராமப்பட்டரா அப்படியே உணர்ச்சி வெள்ளத்துல, தாயே நீ வந்துட்டியா, நீ நிலாவா வந்து என்னை வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு தாரையா தண்ணீர் வெடிக்கிறார். அப்படியே சொல்றார், மன்னா என்ன நீ நிக்க வச்சியே, இப்ப நீ எங்க நிக்க போற, பாத்தியா என் நம்பால என்னை கைவிட மாட்டா, இன்னைக்கு பௌர்ணமி தான், நீ தான் போய் உன்னை செக் பண்ணிக்கணும்னு சொல்லி கத்தி அப்படியே கதறாரு, அழறாரு. அதுவே உடம்புல இருந்து அப்படியே தண்ணியா கொட்டுறது. இதை பார்த்த அரசனுக்கு வந்து ஒன்றும் புரியல, அரண்டு போயிட்டார். அடடா என்னடா நம்ம வந்து அமாவாசை நினைச்சிருந்தோம், இன்னைக்கு பௌர்ணமி வந்துருது, நிஜமாலே அபிராமப்பட்டர் சொன்னது உண்மைதான் பக்கத்துல எல்லாம் பாக்குறாரு. எல்லாருமே வந்து பேய் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அவ எதிர்பார்க்கல இன்னைக்கு அமாவாசையில எப்படிடா பௌர்ணமி வந்துட்டு. அப்படியே தப்ப எழுந்து போயிட்டு சாஷ்டாங்கமா இவர் காலில் விழுந்துட்டு, பட்டரே என்ன மன்னிச்சிருங்கோ, நீங்க இவ்வேற்பட்ட அம்மனுடைய அருளாசி பெற்றவராக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நான் என் வாழ்நாள் எதிர்பார்க்காத ஒரு அமாவாசையில பௌர்ணமி மாதிரி இவ்வளவு நிலவு வருதுன்ட்டு அப்படியே விழுந்துடுறாரு. என்ன சொல்றாரு, எப்பா முதல்ல அவர் இறக்குங்கப்பா அப்படின்றார். பட்டர் இறங்குறார். இறங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது, அம்மன் அங்கேருந்து வந்து இது பண்றாளாம், அவருக்கு ஆசை பண்ணி, பட்டரே நீ நிறுத்தாத, நீ அந்த பாட்டு எத்தனை இருக்கோ அதை முடிச்சிடுன்னு சொல்றார். அவரும் மிச்ச பாட்டெல்லாம் பாடி முடிச்சிடுறார். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அபிராமி அந்தாதிங்கிற ஒரு அற்புதமான பாடல்கள் மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. இது என்னன்னா, அம்மன் அபிராமி பட்டர் வழியா இந்த அபிராமி அந்தாதி வரணுங்கிறதுக்காக பண்ண ஒரு திருவிளையாடல். அதனாலதான் இந்த தை அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உண்டான தொடர்பை அபிராமி பட்டர் வழியா அம்மன் கொண்டு வந்திருக்கா. என் நண்பர்களே, இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா சுவாமியின் கதை நேரம் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நல்ல நல்ல கதைகள் இருந்தால் வேற ஏதாவது கதைகள் வேணாலும் சொல்லுங்க, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புடன் பெருங்கலத்தூர் சுவாமிநாதன். இது சுவாமியின் கதை நேரம்.